வணக்கம் மக்களை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, வீக்காக தான் இருக்கேன். என்னென்ன எனக்கு வேலையும் ஓட மாட்டேங்குது. வாசல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது, பாத்திரம் இருக்குது. துணி மட்டும் வாஷிங் மிஷினில் புழிஞ்சு காய வச்சாச்சு. காலையிலேயே ஒரு சாப்பாடு ஒரு சாம்பார் வச்சேன், அவ்வளோதான். என்ன சொல்கிறது, நம்மளும் மனுஷங்க தான். ஒரு பொண்ணாக பண்ணாலும் நம்மளும் ஒரு மனுஷி தான். நமக்கும் வலிக்கும், நமக்கும் கஷ்டம் இருக்கும். அது என்னென்னா என்ன சொல்கிறது, எவ்வளோ கஷ்டம் தாங்கிறது இல்லை. எனக்கு இப்போ என்னென்னா, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஒரு பக்கம் மன வலி, இன்னொரு பக்கம் உடம்பு வலி, வெயிட் ஏறிடுச்சு. 2 குழந்தைங்க. நான் என்ன பாவம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது 80 kg, அப்பயே நான் வெயிட் தான், சரிங்களா. 80 kg. என் வயசில் இருக்க பிள்ளைங்களாம் 50, 55 அவ்வளோதான் இருப்பாங்க. அப்பயே நான் ஓவர் வெயிட் தான், 80 கிலோ இருந்தேன். அப்பயே கொஞ்சம் குட்டி தொப்பையெல்லாம் இருந்தேன் நான் கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது. அதுக்கப்புறம் 2 பிள்ளைகளை தான் பெற்றேன். 10 மாதம் சுமந்து எல்லாரும் பெக்கிற மாதிரி நானும் 2 பிள்ளைங்களை தான் பெற்றேன். சிசரின் பண்ணேன், சி செக்ஷன் ஆச்சு. அப்புறம் ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணியிருக்கு. ஒரு குழந்தை டிஎன்சி பண்ணியிருக்கு. இதனால் என்னோடய உடம்புல ஏகப்பட்ட சேஞ்சஸ். நீங்கள் நம்ப மாட்டீங்கன்னா, காலையில் ஒரு 3 தோசை சாப்பிட்டேன், ஒரு 4 காஃபி குடிச்சிருப்பேன். காஃபி மட்டும் குடித்தேன். ஸோ அப்படி இருக்கையில் உடம்புலாம் அப்படியே வலிக்குது. இந்த ஷோல்டர் சைடெல்லாம் வலிக்குது. தட்டு வெட்ட போனோமா அப்படியே இந்த கையெல்லாம் அப்படியே ஆர்ம்ஸ் எல்லாம் வலிக்குது. என்னால் முடியல. இந்த மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டப்படுவீங்க. கொஞ்சம் நேரம் படுத்துருந்துட்டு அப்படியே அடுத்த வேலைக்கு ஓடுறேன். அப்படியே பேக் பெயின் அப்படி இருக்குது. என்னால் சொல்லக்கூட முடியாது. உங்களை ஒரு 10 பேர் போட்டு நல்லா கும்புனாங்கன்னா எந்த அளவுக்கு வலிக்குமோ அந்த அளவுக்கு எனக்கு வலிக்குது. ஸோ என்னால் சுத்தமாக முடியல. இருந்தாலும் காலையிலேருந்து பாவம் மாடுக்கும் ஆட்டுக்கும் பில்லு தான் அள்ளி போட்டுக்கிட்டு இருக்கேன். என்னால் முடியல. இப்போ போய் சாயந்தரம் தட்டு அறுத்து ஒரு நேரமாவது ஒவ்வொரு நம்ம போகணும் இல்லை, பாவம் எல்லாம் அவங்க. ஸோ அதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன், போகணும். இந்த பாருங்கள், வாசல் பாருங்கள் எவ்வளோ குப்பையாக இருக்குது. ரொம்ப குப்பையாக இருக்குது. எல்லாம் கூட்டணும், சாணி போடணும். இதுக்கோசரமே இந்த வருஷம் நான் சொல்லிட்டேன், எப்பா காட்டில் இருக்கிற வெள்ளாமை எடுத்திங்கன்னா இந்த 2 பக்கம் செவ்வறு. இந்த பக்கம் பார்த்திங்களா படல் இருக்குங்களா, அந்த பக்கம் பார்த்திங்களா படல் இருக்குங்களா, கீழே மண்ணு தரையா. ஸோ தயவு செஞ்சு எனக்கு 2 பக்கமும் செவ்வறு வச்சு இந்த மேலே பூரா க்ளோஸ் பண்ணிவிட்டு கீழே எனக்கு காரை போட்டு இந்த சைடு இந்த கம்பி இருக்குது இல்லையா, தெரியுதா உங்களுக்கு, இந்த கம்பி இருக்குது இல்லைங்களா, அந்த கம்பி வரைக்கும் மட்டும் எனக்கு ஒரு காரை போட்டு கொடுத்துருங்க. என்னால் முடியாது. ஏன்னா இவ்வளோ பெரிய கொட்டாய்க்கு சாணி போடுறதுங்கிறது நார்மலாக இருக்க ஆளுங்க போடலாம். ஆனால் என்னால் சத்தியமாக முடியலைங்க. ரொம்ப பாடி பெயினாக இருக்குது, அழுவழுகையாக வருது. பத்ததுக்கு என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் படுத்து செய்யுமாங்கிறாரு. இன்னொன்று நம்மளை மனசளவில் எனக்கு ரொம்ப கஷ்டம். எங்கள் மாமனார் இறந்தது, எங்கள் அப்பா இறந்தது, எங்கள் அம்மா இறந்தது. இதை வெளியே அழுவும் முடியல. அழுதான் பிள்ளைங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, பிள்ளைங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பிள்ளைங்க நான் அழுதாவே அவங்க அழுதுறாங்க. அவங்களுக்கு அந்த கஷ்டத்தை இப்போ பெற்றவங்க என்ன நினைப்பாங்க, பிள்ளைக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கக்கூடாது தான். ஆனால் சாதாரணமாக நான் அழுகிற விஷயமே எங்களுக்கு ரொம்ப மனசை பாதிக்குது. அது சின்னவனா நைட் நேரத்தில் அழுகுறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ என்னோடய அழுகையை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, என்னோடய கஷ்டங்களை எனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இது மட்டும் தான் உனக்கு பிரச்சனையான கிடையாது. எனக்கு எங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தான். எதுக்கு பிரச்சனை பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. நான் சம்பாதிக்கிறேன், என் புருஷன் சம்பாதிக்கிறாரு, நான் அங்கே ஆடு மாடெல்லாம் பார்த்துக்கிறேன், நான் 10 ரூபா சம்பாதிக்கிறேன். அது என்னோட போயிடும். ஆனால் இவங்கெல்லாம் ஏன் பேசுகிறாங்கன்னே தெரில. தேவையில்லாத அநாகரிகமான வார்த்தைகள். வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கணும், வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு தப்பானு எனக்கு தெரியல. ஸோ எனக்கு அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. நேற்று ஒன்றும் ராசிபுரம் போயிட்டு அங்கே பார்த்திங்கன்னா தீவனம் மூட்டை, தவிடு மூட்டை அங்கேயே கிடக்குது. 50 கிலோ தவிடு மூட்டை, 10 கிலோ கோழிக்கு தீவனம், கம்பு எல்லாம் வாங்கிட்டு ராசிபுரத்துலேருந்து இங்கே நான் வரங்காட்டியும் அப்படியே பேக்கில் இருக்க இங்கே சிங்காதபுரம் வரத்துக்குள்ளேயே எனக்கு அப்படியே கடுக்கணும் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே இடுப்பு வலி. ஸோ இந்த மாதிரி டெலிவரி ஆனவங்களுக்கு கட்டாயம் தெரியும். இந்த திண்ணை பாருங்கள் எந்த லட்சத்தில் இருக்குன்னு. எல்லாம் சுத்தம் பண்ணுறது திருப்பி அப்படியே இருக்க வேண்டியது. அதே மாதிரி தான் அங்கிட்டு இருக்க திண்ணையும் அப்படி தான் கிடக்கு. அதோ இங்கே ஒரு திண்ணை இருக்கா, அங்கே ஒரு திண்ணை இருக்குது. அங்கே மூட்டையெல்லாம் கிடக்குது. மாட்டுக்கு வேணுங்கிற தீவனம்லாம் கிடக்குது. ஸோ கிராமத்தில் வீடு இப்படி தான் இருக்கும். நானும் நீட்டாக வைக்க தாங்க ட்ரை பண்ணுறேன். பட் என்னால் முடியல. வீடும் அப்படி தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ண அப்படின்னா 2 பசங்க வாழு பசங்களா என்ன தான் அவங்க பண்ணுறானுங்கன்னு தெரிய மாட்டேங்குது. வீடியே தலை குப்பரை பண்ணிடுறானுங்க. எந்த பொருள் எங்கே இருக்குன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இப்போ போய் தட்டு வெட்ட போகணும். அப்படியே வேர்த்து விறுவிறுத்து நான் போக போகிறேன். ஒரு மூளையாக ஒரு 2-4 வருஷத்துக்கு தட்டு இருக்குது. அதை பூரா வெட்டணும். என்னால் ஒன்றுமே முடியல. இதுக்கு இடையில எனக்கு மனசு கஷ்டம், என்னோடய மனசு கஷ்டமாக இருக்கிற விஷயங்கள்லாம் நான் ஓவர் கம் பண்ணி வரணும். அப்புறம் இன்னொரு பொண்ணு எனக்கு பர்சனலாக கமெண்ட் பண்ணாங்க, அக்கா உங்களோட செயின் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு. என்னோடய செயின் நான் கழட்டி வச்சுட்டேன். ஏன் அப்படின்னா நம்ம நல்லா இருக்கிறத பார்த்து நிறைய பேருக்கு உறுத்துது. ஸோ இந்த நாளில் பாதி தான் நான் போட்டிருக்கேன். இன்னும் பாதி போடணுன்னா 1 பவுன் கிட்ட வேணும். சரி, அந்த பக்கம் வெறும் கயிறு தான் இருக்குது. அப்புறம் நம்ம ஷார்ட் செயின் போட்டிருந்தோம் இல்லையா, ஷார்ட் செயின் போட்டிருந்தா அது எல்லாத்துக்கும் கண்ணை உறுத்திக்கிறது. அதனால் நம்ம இருக்குதுன்னு காட்டிக்க வேணாம். அது தங்கம் நம்மளோட சேஃப்டிக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது நானால் மட்டும் போட்டிருக்கேன். இது எப்படி நான் போட்டிருந்தேன், வெள்ளி செயின் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். சரிங்களா, அது கழட்டி வச்சுட்டேன், பத்திரமா இருக்குது. ஸோ
அதில் பொட்டு கூட இல்லை. தலை சீவதில் பொட்டு வைக்கிறதுல பூ வைக்கிறதுல பூ எப்பயுமே நான் வைக்கிறது இல்லை, முடியல. ஸோ ஓகே, நான் வந்து என்னோடய கஷ்டத்தில் உங்கள்கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட புலம்புறதுன்னு தெரியல. எங்கள் அப்பா ஃபோன் பண்ணுவார், அவங்கக்கிட்ட புலம்புவேன். என்னைக்காவது ஒரு நாள் எங்கள் அம்மா நல்ல விதமாக பேசுவோம், அதுக்கிட்ட புலம்புவேன். ஆனால் கடைசியாக நான் வந்து நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத எங்கள் அம்மாட்ட நான் கன்வே பண்ணிட்டேன். அது எங்களுக்கு கோபமாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க சாகும்போது அவங்க மனசில் பிள்ளை நல்லா இருக்குது, பிள்ளை சந்தோஷமாக இருக்குது. எங்கள் அம்மா நினச்சாவே எனக்கு அழுக வருதுங்க, அழுக வருது, என்னால் முடியல. எல்லா விஷயத்துலையும் இந்த இதில் கூட பாருங்கள், மருதாணி வச்சுருக்கேன்னா நான் வந்து இவ்வளோ தூரம் தான் வைப்பேன், ஒரு விரல் உசரம் தான் வைப்பேன். எங்கள் அம்மா இந்த 2 இன்ச் வரைக்கும் வைக்கும். எங்கள் அம்மா பார்த்து தான் நான் வந்து ரெண்டு கோடு அளவுக்கு வச்சு பழகிட்டேன் மருதாணி. ஸோ இது பழசு, இப்போ வச்சுன்னு வச்சுக்காதீங்க, பழசு தான். ஸோ அதனால் ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கள் அம்மா இருக்காங்கங்க, ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்கள் அம்மா இருக்கா. இப்போ நான் பார்த்துட்ருக்க ஃபேஸ் கூட, என்னோடய ஃபேஸ் கூட எங்கள் அம்மா ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது, சரிங்களா? எங்கள் அம்மா ஃபேஸ் வேணால் நான் இங்கே போடுறேன், அப்படி பாருங்கள். ஸோ இந்த ஃபேஸ் கூட எங்கள் அம்மா ஃபேஸ் மாதிரி தான் இருக்குது. என்னோடய ஃபேஸே எங்கள் அம்மா ஃபேஸ் மாதிரி எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஸோ மிஸ்யூம்மா, ஏன் கடைசியாக நான் பார்க்காம போயிட்டேன்னு எனக்கு தெரியல, சாரி. எனக்கு இதெல்லாம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால சத்தியமாக நான் சொல்கிறேங்க, இந்த ஒரு 10 நாளில் 2 கிலோ எடை குறைஞ்சிருக்கேன், 2 கிலோ வெயிட் குறைஞ்சிருக்கேன் எனக்கு. ஸோ தண்ணி தந்துட்ட மாதிரி வந்துடுது. எல்லா நேரத்துலையும் எங்கள் அம்மாவை நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். எங்கள் அம்மா என் பேச்சு கேட்டு என்கிட்ட வந்திருந்தா கூட கூட கொஞ்சம் குடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்திருக்கும். மகன்னு பார்த்து எங்கள் அம்மா வீணாக போயிடுச்சு. ஸோ ஓகே, அது அவங்களுக்கு பிடிச்சது. அவங்க யார்கிட்ட இருக்கணும் ஆசைப்படுறாங்களோ அவங்ககிட்ட தான் இருக்கணும். ஏன்னா மக வீட்டுக்கு வந்துட்டு நம்மளுக்கு கேவலமாயிருமோன்னு அவங்க நினச்சாங்க. என்கிட்ட கேவலம் பார்க்குறதோ நான் அவமானப்படுத்துறதோ அதெல்லாம் கிடையாது, அது அவங்களாம் நினச்சிக்கிட்டது. ஸோ எல்லா விஷயத்துலையும் எங்கள் அம்மா இருப்பாங்க. எங்கள் அம்மா இருந்தால் எப்படி என் பிள்ளைங்களுக்கு யோசிச்சு என் பிள்ளைங்க நல்லா இருக்கும்னு எங்கள் அம்மா நினச்சிச்சோ அந்த மாதிரி தான் என் பிள்ளைங்களை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ எனிவே மிஸ்யூமா, எங்கே இருந்தாலும் என்னை நீ பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். லவ் யூ. சரி ஓகேங்க, என்னோடய வழி இதுதான். என்னோடய வழி தீராது எப்பயுமே. நிறையா அழுதுட்டேன், என்னால் முடியல. ஸோ எங்கள் அப்பா சாகும்போது கூட எனக்குலாம் இவ்வளோ அழுக இல்லை. அன்றைக்கி ஒரே நாள் தான், ஐயோ எங்கள் அப்பா இப்படி அனாதையாக கிடக்கிறாருங்கிற அன்றைக்கி அழுதேன். அப்புறம் அடுத்த நாள் போய் எல்லாம் என்ன சொல்கிறது புதைச்சிட்டு வந்த வாட்டி எனக்கு அதுக்கப்புறம் வலி வேதனை இல்லை. அவர் ஞாபகம் வந்து அவருக்கு பிடிச்ச டீ அதை வச்சு கொடுப்பேன். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு தான் இந்த அளவுக்கு நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா என்ன இருந்தாலும் பெற்ற தாய், என்ன 10 மாதம் 15 நாள் 10 மாதம் வயிற்றுமும் 300 நாளைக்கு மேலே 15 நாள் நான் வயிற்றுக்குள்ளே இருந்தேன், எங்கள் அம்மா வயிற்றுக்குள்ளே. ஸோ 15 நாள் கழிச்சு தான், 10 மாதம் 15 நாள் கழிச்சு தான் என்னை வெளியே எடுத்தாங்களாம். ஸோ எங்கள் அண்ணனுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்க, அது டாக்டரோட தப்புங்கிறனால. நான் பிறக்கும்போது டாக்டர் ஃபீஸே வேணான்னு சொல்லிட்டாங்க. கலைச்செல்வி டாக்டர் அவங்க சேலம். ஸோ இப்போ வந்து அவங்க பொண்ணுங்க தான் இருக்காங்க. அந்த டாக்டர் வந்து எனக்கு வந்து ஃபீஸே வாங்கலையாம். ஸோ அந்தளவுக்கு எங்கள் அம்மா தான் சொல்லுவோம். இருந்தாலும் மிஸ்யூ அம்மா, மிஸ்யூ. அவ்வளோதான். அவங்க புதைச்சடம் கூட இல்லை, எதிர்த்து கலந்துட்டாங்க தண்ணியோட தண்ணியாக. எங்கள் வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருக்காரு, நீ வந்து இப்படி அழுதுகிட்டு இருந்தீனா, வீட்டை பார்க்காம வந்தீங்கன்னா பிள்ளைங்க வீணாக போயிடுமா, நீ வீணாக போயிடுவோமா அப்படின்ட்டு அங்கே உட்காந்துட்டு. ஸோ வலிக்குது, வெளியே சொல்ல முடியல. எனக்காக அப்படியா வலிக்குதா, அழுகிறியா, என் மடி சாஞ்சாளுங்கன்னு சொல்கிறதுக்கு உண்மையான ஆளுங்க இருக்காங்க, ஆனால் உண்மையான ஆளுங்க இல்லை, ஓகேங்களா? ஸோ அந்த உண்மையான உறவுகளும் உண்மையான இருக்கவங்களும் இருந்தால் அவங்கள எந்த நேரத்துலையும் வந்து கை விட்டுறாதீங்க. எங்கள் அம்மாவை கைவிட்ட மாதிரி நீங்கள் விட்டுறாதீங்க, கை கட்டியமாக பிடிச்சிக்கோங்க உண்மையானவங்களை மட்டும், ஓகேவா? என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உண்மையானவங்கன்னு யாருமே இல்லை, எனக்கு நான் மட்டும்தான் உண்மையானவன். ஸோ எனக்கு நான் மட்டும்தான், அதை தாண்டி என்னோடய கணவர், என்னோடய பிள்ளைங்க, அவ்வளோதான். ஸோ இந்த விலாக் நான் இதோடு முடிச்சுக்கிறேன். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஸோ ரொம்ப வலி வேதனை முடியல. ஓகே, பாய் மக்களே.